வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சிக்கன், அப்புறம் வரமிளகாய். இதில் வந்து ஃபுல்லாமே நான் விதையை நீக்கிட்டு தான் வச்சுருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் சிக்கன் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன சைஸாக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காரம் அதிகமாக சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி. அதனாலே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயில் மட்டும்தான் இது சிக்கன் வேக போகுது. அதனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, வெறுமனே வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு ஃப்ளேவருக்காக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விதையை ஃபுல்லாமே எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் இதில் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இதில் மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். சிக்கனே தண்ணி விடும். ஸோ இது எண்ணெயிலே நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது வேகட்டும்.
இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, ஆனால் இந்த சிக்கனே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுச்சுனாவே இது நல்லா வெந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் வேணும்னாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இளந்தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பீஸாக சில்லாக கட் பண்ணி இது கூட சேர்த்திங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை இன்னொரு 7 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுனாவே சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது இன்னொரு 6லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்த்துடலாம். இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடும். அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இதில் நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.